इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। श्री गुरुभ्यो नमः। मंगलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लोकाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम् द्विरदृष्टकल्पना च स्यात्. அதோட நிறுத்தினோம். द्विरदृष्ट कल्पना எப்படி இந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டால், இப்ப பாருங்க, யஜதிஷு ஏயஜாமஹம் கரோதி அப்படிங்கிற வாக்கியத்தினால யஜு பதத்தினால எந்தெந்த கர்மாலாம் விதிக்கப்பட்டிருக்கோ அத்தனை கர்மாக்களிலும் ஏயஜாமக மந்திரத்தினுடைய பிராப்தியானது கிடைக்கிறது இல்லையா? சரி, இப்போ எல்லா கர்மாக்களையும் பிராப்தி கிடைக்கிறதுன்னா அனுயாஜத்திலையும் ஏயஜாமக மந்திரத்தினுடைய பிராப்தி கிடைக்கிறதுன்னு தான் அர்த்தம். அப்படி கிடைக்கிறது. கிடைச்சு அந்த இடத்துல அந்த மந்திரத்தை நாம சொல்றோம். சொல்றதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்கிறது? அதிருஷ்டம் பிரயோஜனம். ஏ யஜாமஹ அப்படின்னு அந்த மந்திரம் ஒன்றும் அனுயாஜ சம்பந்தமா இருக்கக்கூடிய எந்தவித தேவதையும் அது பிரகாசனம் பண்ணல. சரியா? அப்போ அந்த மந்திரத்தை சொல்றதுனால ஒரு அதிருஷ்டம் உண்டாருது அப்படின்னு சொல்லணும். அப்போ அதிருஷ்டம் ஏகம் பிரயோஜனம். எதற்கு இது? ஏயஜாமஹ மந்திர பఠனத்திற்கு இந்த பிரயோஜனம். சரிதானே? நானுயாஜேஷு அப்படிங்கிற வாக்கியம் என்ன விஷயத்த சொல்றது? பூர்வபக்ஷி சொல்றபடி வச்சிருந்தால் அனுயாஜத்துல ஏயஜாமக மந்திரம் படிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றது இல்லையா? சரி, அப்படி ஒரு விஷயத்தை நாம நிஷேதம் பண்ணினால் அதிலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வரணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுயாஜத்துல ஏயஜாமகம் படிக்காதே அப்படின்னு நிஷேத சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறதா? அதனால நம்ம பண்ணலைன்னா நமக்கு என்ன கிடைக்கிறது? அங்க ஏதோ ஒரு அதிருஷ்டம் உண்டாருதுன்னு சொல்லணும். அதாவது இப்ப என்ன கிடைச்சது பாருங்க கடைசியில. அதாவது பூர்வபக்ஷி சொன்னபடி வச்சிருந்தால் யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற சாஸ்திரத்தை வச்சுண்டு பார்த்தால் ஏஜாமக மந்திரத்தை படிச்சால் அனுயாஜத்துல படிச்சால் அதிருஷ்டம் ஒண்ணு உண்டாறது. ஒரு அதிருஷ்டமா? அதே சமயம் அனுயாஜத்துல நானுயாஜேஷு அப்படிங்கிற நிஷேத சாஸ்திரத்தை வச்சுண்டு ஏஜாமக மந்திரத்தை படிக்கலைன்னா அப்போ என்ன பிரயோஜனம்? அங்க படிக்கலைன்னா ஒரு அதிருஷ்டம் வரும். அப்ப என்ன அடுத்து? ஏஜாமக மந்திரம் படிச்சால் அதிருஷ்டம் உண்டாருதுன்னு ஒரு சாஸ்திரம் சொல்றதா நம்ம எடுத்துக்கணும். எந்த சாஸ்திரம் சொல்றதாக? யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற சாஸ்திரம் சொல்றதா எடுத்துக்கணும். அதே மாதிரி அனுயாஜத்துல ஏஜாமக மந்திரம் படிக்கலைன்னாலும் அதிருஷ்டம் வருதுன்னு எடுத்துக்கணும். எந்த சாஸ்திரத்தை வச்சுண்டு? நானுயாஜேஷு அப்படிங்கிற நிஷேத சாஸ்திரத்தை வச்சுண்டு. அப்ப பாருங்க, நானுயாஜேஷுங்கிற சாஸ்திரம் நிஷேத சாஸ்திரமா இருக்குமாயில் ரெண்டு அதிருஷ்டம் கல்பிக்கிறோம். இதே சித்தாந்தி சொன்னபடி நானுயாஜேஷுங்கிறது நிஷேத சாஸ்திரம் அல்ல, அனுயாஜ பின்னே ஏஜாமஹம் கரோதி அப்படிங்கிற அர்த்தம் பண்ணியாச்சுன்னா இங்க ரெண்டு அதிருஷ்டம் கல்பிக்க வேண்டாம், ஒரு அதிருஷ்டம் கல்பிச்சா போதும். அதாவது யஜதிஷு ஏஜாமஹம் கரோதி அப்படிங்கிற வாக்கியத்தினால இப்ப பாருங்க, ரெண்டு வாக்கியத்துக்கு ஒரே அர்த்தம் வந்துருது. ஒரே அர்த்தம்னா ஒரே விஷயமா இருக்கு. நானுயாஜேஷு அப்படிங்கிற வாக்கியம் இப்ப எந்த அர்த்தத்தை கொடுக்கிறது? பின்னத்தில் அனுயாஜ பின்னத்தில் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அனுயாஜ பின்னத்தில் என்ன பண்ணணும்? ஏஜாமக மந்திர பఠனம் பண்ணணும். அனுயாஜ பின்னம் அப்படின்னா அது என்னது? அனுயாஜ பின்னம் அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? அனுயாஜ பின்னம் சொன்னா அனுயாஜத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற கர்மாக்கள்
அது எப்படி கிடைச்சது? எஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியத்தினால அந்த எஜதிஷுங்கிற பதத்தினால கிடைச்சது. அப்ப என்ன பாருங்க, நானு யாஜேஷு அப்படின்னு சொன்னா அனுயாஜ பின்ன யாகேஷு ஏஜாமஹ மந்திர படனம் குறியாத் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சது. அப்போ இந்த இடத்துல அனுயாஜ வத்திரிக்தமா இருக்கக்கூடிய மற்ற கர்மாக்கள்ல ஏஜாமகம் படிக்க வேண்டும். அப்படி படிச்சா என்ன பிரயோஜனம்? அதிருஷ்டம் பிரயோஜனம். ஒரே ஒரு அதிருஷ்டம் கல்பிச்சா போதும். அப்போ சித்தாந்தி மதத்துல ஒரே ஒரு அதிருஷ்டம் கல்பிச்சால் போதுமானதாக இருக்கு. ஆனால் பூர்வபக்ஷி சொல்றபடி நானு யாஜேஷுங்கிறது நிஷேத சாஸ்திரமா எடுத்துட்டால் 2 அதிருஷ்டம் கல்பிக்க வேணும். இப்போ எது லாகவம்? ஒரு அதிருஷ்டம் கல்பிக்கிறது லாகவமா, 2 அதிருஷ்டம் கல்பிக்கிறது லாகவமா? எது லாகவம்? ஒரு அதிருஷ்டம். அதுதான் இங்க சொல்ற பாருங்க, த்விரதிருஷ்ட கல்பனாச்ச ஸ்யாத். எப்பொழுது இதெல்லாம் நிஷேத சாஸ்திரமாக எடுத்துக்கொண்டால், நானு யாஜேஷு அப்படிங்கிற சாஸ்திரத்தை நிஷேத சாஸ்திரமாக எடுத்துக்கொண்டால் அப்பொழுது என்ன வரும்? த்விரதிருஷ்ட கல்பனாங்கிற ஒரு தோஷகாவும் வரும், கௌரவம் வரும். இது அதிகப்படி. ஏற்கனவே சொல்லிட்டான், நிஷேத அதாவது நானு யாஜேஷுங்கிறத பரிதாசமா ஒத்துக்காம நிஷேத சாஸ்திரமாக ஒத்துண்டால் அப்போ விகல்ப பிரசக்தின்னு ஒரு தோஷம் சொல்லி கொடுத்தார். அதோடு சேர்த்து த்விரதிருஷ்ட கல்பனாச்ச இதுவும் ஒரு தோஷா அதிகப்படியா வந்து சேர்றது. இது நல்லா புரிஞ்சுதான். த்விரதிருஷ்ட கல்பனாச்ச ஸ்யாத். விதி பிரதிஷேதயோஹோ அபி புருஷார்த்தத்வாத். புருஷார்த்தத்வாத் அப்படின்னு சொன்னா இந்த பாருங்க, இந்த மந்திரத்தை படிக்கிறதுனால அவனுக்கு என்ன கிடைக்க போறது? ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒரு அதிருஷ்டம்னு சொல்லணும், வேற எதுவும் கிடையாதுங்க. சரியா? அப்போ அதிருஷ்டம் தான் அங்க வழி. அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்கா, விதி பிரதிஷேதயோஹோ புருஷார்த்தத்வாத் அப்படின்னு. புருஷார்த்தத்துனாம அவனுக்கு வேண்டி ஏதோ ஒண்ணு கல்பிக்கணும்னா அதிருஷ்டம் தான், வேற ஒன்று. अतः न अत्र न अत्र इत्युक्ते कुत्र यजतिषु येजामहं करोति नानु याजेषु न अनुयाजेषुங்கிற இடத்துல प्रतिषेधस्य आश्रयणं न प्रतिषेधस्य आश्रयणं किन्तु नञः अनुयाज संबंधम आश्रित्य அதாவது नञः किं विधि प्रत्ययार्थभूत शाब्दी भावनया सह अन्वयं अनंगीकृत्य அத ஒத்துக்காம नञः विधि भिन्न अनुयाज पदेन सह अन्वयम अंगीकृत्य. புரிஞ்சுதா? விதியோட சேர்த்துண்டா விதி பிரத்யார்த்தமா இருக்கக்கூடிய சாப்தி பாவனையோட சேர்த்தால் நிவர்த்தனான்னு அர்த்தம் வரும். இப்ப நம்ம அதை ஒத்துக்க போறது இல்லை. தத் பின்னமாக இருக்கக்கூடிய அனுயாஜ சம்பந்தம் ஆசிரித்ய பர்யுதாசஸ்ய ஏவ ஆசிரயணம் அத்ர. நல்லா புரிஞ்சுதா? இத்தம் அனுயாஜ வத்திரிக்தேஷு அனுயாஜத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய மற்றவைகளில், அந்த மற்றவைகள் எவைகள்? யஜதிஷு யாகேஷு இத்யர்த்தா. யஜதி சோதனா சோதிதேஷு அதாவது எஜ் பதத்தினால சொல்லப்பட்ட யாகங்களில் ஏயஜாமஹா இதி மந்திரம் குறியாத் இது வாக்கிய அர்த்த போதா. இந்த வாக்கியத்துக்கு இந்த அர்த்த போதா சொல்லியிருக்கா? எந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் இது? மொத்தமா சொல்லக்கூடாது, நானு யாஜேஷு அவ்வளவுதான். இது வாக்கியார்த்த போதா. நஞः அனுயாஜ வத்திரிக்தே லாக்ஷணிகத்வாத். நஞ் அனுயாஜ பதங்களால நாம என்ன அர்த்தத்தை கல்பிக்கிறோம்? அனுயாஜ வத்திரிக்தத்துல அப்படின்னு அர்த்தம் பண்றோம் இல்லையா? இது லட்சணையாதான் தெரியறது. நன் அனுயாஜ வத்திரிக்தே லாக்ஷணிகத்வாத். நஞः அனுயாஜ வத்திரிக்தே லாக்ஷணிகத்வாத். ஏவஞ்ச ந விகல்பஹா. இங்க விகல்பஹா ஒத்துக்கவில்லை. அத்ரச்ச வாக்கியே ஏயஜாமஹா இதி ந விதீயதே. யஜதிஷு ஏயஜாமஹம் இத்யனேனைவ பிராப்தத்வாத். கிந்து சாமான்ய சாஸ்திர பிராப்த ஏயஜாமஹா இத்யனுவாதேன தஸ்ய அனுயாஜ வத்திரிக்த விஷயகத்வம் விதீயதே. அதாவது அத்ரச்ச வாக்கியே ஏஜாமஹா இதி ந விதீயதே.
ஏன்னா யஜதிஷு ஏஜாமஹா அதாவது ரெண்டு யஜதிஷு ஏஜாமஹங் கரோதி ந அனுயாஜேஷு அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்க மறுபடியும் யஜதிஷுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பாருங்க, யஜதிஷு ஏஜாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினாலேயே நமக்கு என்ன கிடைச்சிடுறது, ஏஜாமஹா மந்திரஹா யஜதி சோதனா சோதிதேஷு கர்மசு பவதி அப்படின்னு அர்த்தம். ஏஜாமஹ மந்திரமானது யஜ் பத கடிதமான வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட கர்மாக்களில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போடுது இல்லையா. அத்ரச்ச வாக்கியே, அதாவது இதை வச்சு மனசை வச்சுன்னு சொல்றாரு கிரந்தக்காரர் அப்படின்னு கேட்டா, பாருங்க, அனுயாஜ வதிரிக்தே அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறதா? எந்த அம்சத்துக்கு இந்த அர்த்தம் சொல்றோம்? நானுயாஜேஷு அப்படிங்கிற வாக்கியத்துக்கு இப்ப என்ன அர்த்தம் பண்ணிக்கும்? அனுயாஜ வதிரிக்தே. அனுயாஜ வதிரிக்தே கிம் குறியாத்? ஏஜாமஹம் குறியாத். அது எங்க தெரியறது? அதனாலேயே தெரிஞ்சு போயிடுத்து. இந்த நானுயாஜேஷு இந்த அம்சம் இருக்கே, இது அதுவும் அனுயாஜ வதிரிக்தமான கர்மாக்கள்ல ஏஜாமகத்தை விதிக்கிறது. அதுவரையில் இதுக்கு அர்த்தம் அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க நினைச்சு பாருங்க, ஏஜாமஹா அப்படிங்கிற யஜதிஷு ஏஜாமஹா இருக்கு இல்லையா, அத ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அப்படி இல்லையேன்னு வச்சுக்கோங்க, வெறும்னே நானுயாஜேஷு அப்படின்னு திக்கு வச்சுட்டு பேசணும். இப்ப இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? நானுயாஜேஷு அப்படின்னா அனுயாஜ வதிரிக்தே. அனுயாஜ வதிரிக்தே கிம் குறியாத்? ஏஜாமஹம் குறியாத். இப்ப இந்த ஏஜாமஹம் குறியாத் இந்த அம்சம் எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சது? நானுயாஜேஷுங்கிற அம்சத்துல கிடைச்சதா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா, நானுயாஜேஷுங்கிறது அனுயாஜ வதிரிக்தே குறியாத்துன்னு தான் சொல்லி கொடுத்தது. என்ன கிம் குறியாத் அப்படிங்கிற அம்சத்தை யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்க அதுவே சொல்லி கொடுத்து. அதனால அந்த அம்சத்தை இந்த நானுயாஜேஷுங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதா இப்போ? அத்ரச்ச வாக்கியே ஏஜாமஹ இதி ந விதீயதே. நானுயாஜேஷு இத்தியத்ர ந விதீயதே. குதஹ? அது வேற வாக்கியத்தினால கிடைச்சிருது. எந்த வாக்கியத்தினால? யஜதிஷு ஏஜாமஹம் இத்யனேனேவ பிராப்தத்வாத். பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? சம்சயம் இருக்கு? அதாவது நல்லா புரிஞ்சுது இல்லையா? கிந்து சாமானிய சாஸ்திர பிராப்த ஏஜாமஹ இத்யனுவாதேன தஸ்ய அனுயாஜ வதிரிக்த விஷயகத்துவம் விதீயதே. ஒரு கேள்வி நம்மளே கேட்டுப்போம். இந்த நானுயாஜேஷுங்கிற வாக்கியம் இப்ப என்ன பண்ணிருக்கு? அந்த நானுயாஜேஷுங்கிற வாக்கியம் ஏஜாமஹ மந்திரத்தை விதிக்கலேன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த நானுயாஜேஷுங்கிற வாக்கியம் என்னதான் பண்ணினது? அது தவிர்த்து இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அதாவது அனுயாஜ பின்னமான கர்ம யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியத்தினால ஏஜாமஹ மந்திரஹா விதிக்கப்படுறது. அந்த மந்திரஹாவானது அனுயாஜ பின்னத்துல தான் அப்படிங்கிற அம்சத்தை சொல்லி கொடுக்கிறது. சரிதானே? அதுதான் இங்கே கிரந்தகார சொல்லி கொடுக்க. பாருங்க, கிந்து சாமானிய சாஸ்திர பிராப்த. இங்க சாமானிய சாஸ்திரம்னா யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற சாஸ்திரம். இந்த வாக்கியத்தினால என்ன கிடைச்சது? எல்லா கர்மாக்களிலும் ஏஜாமஹ மந்திரஹா கிடைச்சது சாமானிய சாஸ்திரத்தினால. சரியா? அப்படி கிடைச்ச ஏஜாமஹ மந்திரத்தை அனுயாஜ பின்னே அப்படிங்கிற அந்த இடத்தை காமிச்சு கொடுக்கிறது நானுயாஜேஷுங்கிறது. புரிஞ்சுதான்? பாருங்க, பங்கி அர்த்தங்கள்லாம் புரியுதா? பாருங்க, கிந்து சாமானிய சாஸ்திர பிராப்த ஏஜாமஹ இத்யனுவாதேன தஸ்ய மந்திரஸ்ய அனுயாஜ வதிரிக்த விஷயகத்துவம் விதீயதே. அனுயாஜத்தை தவிர்த்து, அதாவது ஏஜாமஹ வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட மந்திரமானது அனுயாஜ வதிரிக்தமான கர்மாக்கள்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. புரிஞ்சுதா இது? அதுதான் மறுபடியும் இங்க அதே அர்த்தத்தை தான் அடுத்த பங்கினாலையும் சொல்லி கொடுக்கிற. பாருங்க, யஜதிஷு ஏஜாமஹம் கரோதி தத் அனுயாஜ வதிரிக்தேஷு இது வாக்கியார்த்தா. இந்த யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட யாகத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்ட ஏஜாமஹ மந்திரமானது
அனுயாஜ வெதிரிக்தத்தில் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. யத் யஜதிஷு, யஜதிஷு இत्युक्ते யஜதி சோதனா சோதிதேஷு கர்மசு யே யஜாமஹம் கரோதி தத் அனுயாஜ வெதிரிக்தேஷு இதி. இப்ப பங்கி அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுதான்? ஆனா அந்த கடைசியில அனுயாஜ விதிரிக்தேஷு இத்தின்னா அது சரியா புரியலண்ணா. இத பாருங்க, இப்போ எதனுடைய அர்த்தம் சொல்லி கொடுக்குறா தெரியுமா? நானும் யாஜேஷுங்கிற அந்த அம்சத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறா. யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியத்தினால எந்த மந்திரமானது விதிக்கப்பட்டதோ அது அனுயாஜ வதிரிக்தமான கர்மாக்களில். புரிஞ்சுட்டா போது? அதுதான் இங்க சொல்ல தத்து அனுயாஜ வதிரிக்தேஷு. நல்லா புரிஞ்சுட்டா? இப்போ சம்சயம் இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு விசாரம். இப்போ இந்த கடைசியா நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியத்தினால பொதுவாக யாகத்தை உத்தேசிச்சு ஏஜாமஹ மந்திரா விதிக்கப்பட்டது. அதற்கு அந்த நானு யாதேஷுங்கிற வாக்கியத்தினால சங்கோச்சமானது ஏற்பட்டது. புரிஞ்சுதா? சங்கோச்சகான என்னது? அது ஒரு விதமான பாதகா. அதாவது இந்த ஏஜாமஹ மந்திரா விதிக்கப்பட்டதே அது இதை தவிர்த்து மற்ற இடத்துல. அப்போ இதுல அது வரக்கூடாது அப்படின்னு தானே அர்த்தம் வந்தது. இதைத்தானே சங்கோச்சம் பண்றோம் நம்மளே. இந்த பெரிய இடம் இருக்கு ஹால்ல, அங்க ஏதோ ஒரு விசேஷமான பூஜை நடந்திருக்கு, சுவாமி எங்க வச்சிருக்கா, வாத்தியார் பசங்களை பார்த்து சொல்றாரு, இதை பாரு இந்த இடத்த தவிர்த்து மற்ற இடத்த விளையாடிக்கோ அப்படின்னு சொல்றாரா இல்லையா? பொதுவா இந்த இடம் ஃபுல்லா தான் விளையாடலாம் இருந்தது. இப்ப இன்னைக்கு மட்டும் என்னாச்சு? இன்னைக்கு விசேஷமாக இந்த இடத்த தவிர்த்து மற்ற இடத்த விளையாடிக்கோ அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்போ சங்கோச்சம் ஆயிடுது, இந்த குறிப்பிட்ட இடத்துல வரக்கூடாதுன்னு ஆயிடுது. அத போல யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியத்தை நாம பார்த்தால் பொதுவாக யாக சாமானியத்தில் ஏஜாமஹ விதிக்கப்பட்டது. நானு யாஜேஷுங்கிற வாக்கியம் என்ன பண்ணினது? அதற்கு ஒரு சங்கோச்சம் பண்ணினது, அனுயாஜத்தை தவிர்த்து. இப்ப நீங்க பாருங்க, நானு யாஜேஷுங்கிற வாக்கியம் பார்க்காம வெறுமனே யஜதிஷு ஏஜாமஹம் கரோதின்னு வாக்கியம் பார்த்தேன்னா என்ன தோணும்? யாகத்தில ஏஜாமஹா மந்திர படனம், அந்த ஏஜா மந்திர படனம் பண்ணணும் அப்படின்னு தெரியறதா? சங்கோச்சமே இல்லை. சங்கோச்சம்னா இங்க வந்து சுருக்குதல். சங்கோச்சம்னா நம்ம தமிழ் சங்கோச்சம் இல்லை, சங்கோச்சம் அப்படின்னு சொல்றேன், கேட்கிற சங்கோச்சம், அந்த சங்கோச்சம் இல்லை. சங்கோச்சம்னா இங்க பாதகா, இந்த இடத்த கிடையாது அப்படின்னு சொல்றது. சுருக்குதல், அதாவது அந்த சாஸ்திரத்தினுடைய விஷயம் பரவலா இருந்தது, அதை இந்த இடத்த கிடையாதுன்னு சொல்றோம். அதுதான் சங்கோச்சகா இங்க. சரியா? சுருக்குதல். இப்போ ஏஜாமஹ வாக்கியத்தை பார்த்தது மாத்திரத்துல நமக்கு என்ன தெரியுது? எல்லா இடத்துலயும் உண்டு, எல்லா யாகத்திலையும் ஏஜாமஹ மந்திரம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுதா? ஆனா அடுத்தாப்புல நானு யாஜேஷுங்கிற வாக்கியத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எல்லா இடத்துலயும் ஏஜாமஹம் உண்டா? கிடையாது. அனுயாஜத்தை கிடையாது. இப்ப சுருக்கியாச்சு. அந்த சாஸ்திர விஷயம் முன்னாடி ஒரு 100% இருந்ததுன்னு வச்சுப்போம், இப்போ 90% அடுத்து 10% கிடையாது. இந்த 10% தான் சங்கோச்சப்படுத்தப்பட்ட இடம், அதுல கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா அப்படின்னு போட்டு அந்த இடத்த உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி இதுல அனுயாஜத்துல இது வந்து இந்த ஆவணிய ஜுஹோதி அப்புறம் இந்த பதே ஜுஹோதி. இப்ப அதுக்குதான் இப்ப நான் இவ்வளவு பீட்டிக்க சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த விசாரம் தான் ஆரம்பிக்க போறா. அங்க நம்ம பார்த்தோமா இல்லையா? அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். இப்போ மேல எல்லாம் பார்க்க வேண்டாம், மேல எல்லாம் டிஸ்பிளே எல்லாம் ஒண்ணும் வராது. சரியா? இப்ப அதுதான் விசாரம். அந்த விசாரத்துக்குள்ளார உங்களை கூட்டும் போறதுக்காக தான் நான் இந்த ஒரு பூர்வ மீட்டிங் வச்சுட்டு இருக்கேன். பாருங்க. நன்வேவம் சாமானிய சாஸ்திர பிராப்தஸ்ய விசேஷே சங்கோச்சன ரூபாத் உபசம்ஹாராத் பர்யுதாசஸ்ய பேதஹா ந ஸ்யாத். இப்படி நீங்க அர்த்தம் பண்ணி கொடுத்தேலே, இப்போ சாமானிய சாஸ்திரத்துக்கும் பர்யுதாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? சாமானிய விசேஷ சாஸ்திரம் இருக்கே, அதற்கும் இந்த பர்யுதாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கு. இப்போ புத்தவ கேட்டபடி
ஆகமனியே ஜுஹோதிங்கிறது சாமானிய சாஸ்திரம், பதே ஜுஹோதி அப்படிங்கிறது விசேஷ சாஸ்திரம். இப்ப இந்த ஆகமனியே ஜுஹோதிங்கிற சாஸ்திரத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரிகிறது? எல்லா இடத்துலையும் ஆகவனீயதான் ஆதாரஹா, அக்னிஹி ஆதாரஹான்னு தெரிஞ்சது. ஆனால் அதன் பிறகு பதே ஜுஹோதிங்கிற விசேஷ சாஸ்திரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஆகவனீய அக்னியானது இந்த பதஹோமத்தை தவிர்த்து மற்ற இடத்துல வரும் அப்படின்னு நம்ம அங்கேயும் சங்கோச்சம் தானே பண்றோம் இல்லையா? அப்போ அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆனா இங்க அங்க நஞ்சு இல்லையா? நஞ்சு இல்லை. ஆனா அந்த பலன் பார்த்தால் ரெண்டும் ஒரே மாதிரி தானே. சங்கோச்சம் தான், சங்கோச்சகா சங்கோச்சகா அப்படிதான் இருக்கு. பலன் பார்த்தா ஒண்ணுதானே இருக்கு. நீங்க வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதத்தை பார்க்க, பதத்துல இங்க நஞ்சு இருக்கு, அங்க நஞ்சு இல்லை, நல்லதுதான், நல்ல ஒரு விசாரம் தான். ஆனா அர்த்தத்துல ரெண்டு இடத்தையும் சங்கோச்சம் தானே பலன் அப்படின்னு கேட்டா இல்ல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறா. என்ன வித்தியாசம்? சஸ்பென்ஸா சொல்ல போறா. சரி பாருங்க, உங்களை பங்கியை பார்த்தோம். நன்வேவம் சாமானிய சாஸ்திர பிராப்தஸ்ய, இந்த மாதிரி சாஸ்திரத்துல நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது ஒரு ஆர்வம் வருது இல்லையா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு சாஸ்திரத்துடைய அழகு. படிப்புல ஒரு அழகு, ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னா இதுதான். அது தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆவல் வருது இல்லையா? அது வேணும். அது இருந்தா நமக்கு ஒரு அதுதான் ஆர்வம்னு சொல்றோம். பாருங்க, நன்வேவம் சாமானிய சாஸ்திர பிராப்தஸ்ய விசேஷே சங்கோச்சன ரூபாத் உபசம்ஹாராத் பர்யுதாசஸ்ய பேதஹ ந ஸ்யாத். பேதமே இல்லையே, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இது சேத் ந பேதஹ அஸ்தி. என்னன்னு பாருங்க, உபசம்ஹாரோஹி தன்மாத்திர சங்கோச்சார்த்தः யதா புரோடாசம் சதுர்தா கரோதீதி சாமானிய பிராப்த சதுர்தா கரணம் ஆக்னேயம் சதுர்தா கரோதீதி விசேஷாத் ஆக்னேய புரோடாச மாத்திரே சங்கோச்யதே பர்யுதாசஸ்து ததன்ய மாத்திர சங்கோச்சார்த்தா இது ததோ பேதாத். முதல்ல நான் உங்களுக்கு விடையை சொல்லட்டுமா இல்ல பங்கி படி சொல்லிட்டு போட்டுமா? முதல் நீங்க எப்பவுமே எப்படி பண்றேன்னா இப்படி சொன்னா நீங்க உங்ககிட்ட கொடுத்துருவோம், நீங்களே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா. ஒண்ணு இல்ல, வித்தியாசம் சொல்லேன் பாருங்க. சாமானிய சாஸ்திர விசேஷ சாஸ்திரத்துல தன்மாத்திர சங்கோச்சா, இதுல பரியுதாசத்துல ததன்ய மாத்திர சங்கோச்சா. ஒண்ணு நல்லா ஒத்து கவனிங்க. இப்போ நானு யாஜேஷம் இந்த சாஸ்திரம் என்ன அர்த்தத்தை சொல்லி கொடுத்தது? அனுயாஜ பின்ன. அதாவது இந்த நானு யாஜேஷுங்கிற வாக்கியத்துல அனுயாஜம் இருக்கே, அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான சொல்லப்பட்டதான அனுயாஜ பின்னத்துல ஏஜாமஹா கர்த்தவியா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. அப்போ இந்த வாக்கியம் அந்த ஏஜாமஹ மந்திரத்துல தன் விஷயத்துல சொல்லல, தது அந்நிய மாத்திர சங்கோச்சம் அப்படின்னு தனக்கு இல்ல, தன்னை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் உண்டுன்னு காமிச்சு கொடுக்கிறது. சரியா? இதே இந்த விசேஷ சாஸ்திரம் என்ன பண்றது தெரியுமா? தன் முன்னாலேயும், அதாவது சொல்லப்பட்ட விஷயமானது மற்ற இடத்துல கிடையாது, இங்கதான் தனக்குள்ள முடிவிக்கிறது. நான் ஒரு லௌகிக உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரே ஒரு எல்லாருக்கும் இல்ல, ஒரு பதார்த்தம் கொடுக்கணும். ஏதோ ஒரு நல்ல ஒரு சாப்பிட்ற பதார்த்தம் இருக்கு, 4 பேர் இருக்கா. அந்த ஒரு பதார்த்தத்தை கொண்டு வரா. இதை நான் யாருக்கு கொடுக்கட்டும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சுதான் கொண்டு வந்தார். 4 பேர் இருக்கான்னு பார்த்துட்டார். அப்போ நான் சொல்றேன் எனக்கு மட்டும் கொடுங்க. பொதுவா கொடுக்கணும்னு வந்தது, அதை நான் விசேஷமா என்ன பண்றேன், எனக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். சரியா? இப்படி சொன்னால் இது விசேஷ சாஸ்திரம், அதாவது உபசம்ஹாரா. விசேஷ சாஸ்திரத்தினால வந்த உபசம்ஹாரா. இதே என்ன தவிர்த்து மற்ற வாழ்க்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அது பரியுதாசா. பலன் பாருங்க, சொல்ற யாரு? நான் தானே. அது எனக்கு மட்டும் சேருமா இருந்தால் அது உபசம்ஹாரா. என்னை தவிர்த்து மற்றவாளுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அது பரியுதாசா. பலன்ல என்ன வித்தியாசம் வந்தது? சொல்லும் பொழுது பரியுதாசகாவா இருந்தா என்னை தவிர்த்து மற்றவாளுக்கு கிடைக்கும், உபசம்ஹாரமா இருந்தா எனக்கு மட்டும்தான் கிடைக்கும்.
தன்மாத்திர சங்கோச்சா ததன்ய சங்கோச்சா. வித்தியாசம், பலத்துல வித்தியாசம் தெரிஞ்சுதா? இந்த மாதிரி இங்கேயும் சொல்ல போறா. எப்படின்னு பாருங்க. முதல்ல உபசம்ஹாரத்துக்காக ஒரு உதாரணத்தை காமிக்கிறார். என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா, சதுர்தா கரோத்தின்னு ஒரு வாக்கியம். என்னது? புரோடாசம் சதுர்தா கரோதி அப்படின்னு வாக்கியம். புரோடாசம் சதுர்தா கரோதி. இப்ப இந்த வாக்கியத்தினால புரோடாசத்தை 4ஆக விபாகம் பண்ணணும் தெரியறதா இல்லையா? எந்த தேவதாவுக்கு சம்பந்தப்பட்ட புரோடாசா? அப்படி எதுவுமே இல்லை. புரோடாசம் சதுர்தா கரோத்தின்னு தான் இருக்கு. பொதுவா தானே இருக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் புரோடாசமானது திரவியமா இருக்கோ அங்கெல்லாம் சதுர்தா விபாகம் பண்ணணுமா இல்லையா? சரியா? இப்படி பண்ணும் பொழுது மத்த தேவதைக்கு சம்பந்தப்பட்ட புரோடாச திரவியமா இருந்தாலும் பண்ணணும்னு ஆயிடும். ஆனால் இப்படி சாமான்யமாக புரோடாசம் சதுர்தா கரோதிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட சதுர்தாகரணம் விசேஷ சாஸ்திரத்தினால உபசம்ஹாரமானது செய்யப்படுறது. அதாவது ஒரு இடத்துல சுருக்கப்படுறது. எந்த இடத்துல? ஆக்னேயம் சதுர்தா கரோதிங்கிற வாக்கியத்தினால. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த ஆக்னேயம் சதுர்தா கரோதிங்கிறது வாக்கியம் என்ன பண்றது தெரியுமா? புரோடாசம் சதுர்தா கரோத்தின்னு சொன்னோமே, அது எல்லா புரோடாசம் அல்ல. அக்னி தேவதாகமான புரோடாச திரவியம் எதுவோ அதற்கு மட்டும்தான் சதுர்தாகரணம். அப்போ என்ன எடுத்து? புரோடாசம் சதுர்தா கரோதிங்கிற சாமானிய சாஸ்திரமானது பொதுவாக புரோடாசத்துக்கு சதுர்தாகரணம் விதிச்சது. இப்போ அதுக்கு இந்த விசேஷ சாஸ்திரமானது உபசம்ஹாரம் பண்ணினது. அப்படின்னா இந்த விஷயத்துலதான், அக்னி தேவதாகமான புரோடாசத்துலதான் சதுர்தாகரணம், மற்றதுல கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தது. அப்போ தன்மாத்திர சங்கோச்சார்த்தமா இருக்கு. அதாவது இந்த சதுர்தாகரணம் இதுல மட்டும்தான் முடிச்சு கொடுக்கிறது. எது? விசேஷ சாஸ்திரம். எந்த விசேஷ சாஸ்திரம்? ஆக்னேயம் சதுர்தா கரோதி. ஆக்னேயம் சதுர்தா. இப்ப புரிஞ்சுதான்? இப்ப பாருங்க, சதுர்தாகரணம் ஆக்னேயத்தை தாண்டி வேற போல. இந்த ஆக்னேய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம் எங்க சொல்லி கொடுத்ததோ அதுலயே முடிஞ்சுச்சு. ஆனா பரியுதாசத்துல பாருங்க, எஜதிஷுயே யஜாமஹம் கரோத்தின்னு பொதுவா சொல்லப்பட்டது சாமானிய சாஸ்திரம். அப்போ இந்த விசேஷ சாஸ்திரம் இருக்கே, அதாவது நானுயாஜேஷு அப்படிங்கிறது, அது அனுயாஜத்துல மட்டும்தான் ஏஜாமகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது இருந்தால் அது என்னவா இருக்கும்? உபசம்ஹாரா இருக்கும். சமீச்சீனம், உபசம்ஹாரஹான்னு ஆயிருக்கும். ஆனா இப்ப என்ன எடுத்து தெரியுமா? அது அப்படி சொல்லி கொடுக்கல. ரொம்ப பரந்த மனப்பான்மை. எனக்கு வேண்டாம், மத்தவாளை கொடு அப்படிங்கிற சொல்லியிருந்தா, எனக்கு தவிர்த்து மத்தவாள்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுது. அப்படி இப்ப பாருங்க, இப்ப ததன்ய மாத்திர சங்கோச்சம் ஆயிடுது. வித்தியாசம் புரிஞ்சுதா? இப்படி தன்மாத்திர சங்கோச்சார்த்தமா இருந்தால் அது உபசம்ஹாரா, ததன்ய மாத்திர சங்கோச்சமா இருந்தால் அது பரியுதாசா. அப்போ நம்ம முதல்ல இப்படி ஆரம்பிச்சோம். சாமானிய சாஸ்திரத்தை விசேஷ சாஸ்திரத்துக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படி சொல்லக்கூடாது. உபசம்ஹாரத்துக்கும் பரியுதாசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேள்வி கேட்டு, பரியுதாசத்துல ததன்ய மாத்திர சங்கோச்சார்த்தா பலம், ததன்ய மாத்திர சங்கோச்சா பலம், தன்மாத்திர சங்கோச்சா பலம் குத்திர? உபசம்ஹாரே. அப்போ உபசம்ஹார பரியுதாசயோ பேதா அஸ்தி. புரிஞ்சுதா? இது பாருங்க. ஆச்சார்ய, அത്ര உபசம்ஹார एव விசேஷ சாஸ்திரவா? ரெண்டு இடத்துலயுமே ரெண்டு சாஸ்திரம் இருக்கும்பா. இதுக்கு உபசம்ஹாரः எത്ര உச்சதே தத்ராபி சாமான்ய சாஸ்திரம் ஏகம் விசேஷ சாஸ்திரம் ஏகம் इति भवति. एवमेव पर्युदासस्थले अपि सामान्य शास्त्रम् एकं भवति, विशेष शास्त्रम् एकं भवति. कथमिति पश्यन्तु. उपसंहारस्थले आदौ प्रदर्शयामि. किं चतुर्धा पुरोडाशं चतुर्धा करोति इति सामान्य शास्त्रं. सामान्येन चतुर्धाकरणं विधत्ते पुरोडाशोद्देशेन. परन्तु विशेष शास्त्रम् आग्नेयं चतुर्धा करोति इति शास्त्रं किं करोति? तन्मात्र संकोचं करोति. तन्मात्र संकोचः संकोचार्थः. केकरदा? श्रूयते आचार्य. सम्यक्. कदा विच्छेदः जातः? अत्र
சாமானிய சாஸ்திரம் அப்படி வருது. ஒரு உபசம்ஹாரால வந்து ரெண்டுமே இருக்கும், சாமான்யமும் இருக்கும் விசேஷமும் இருக்கும். उपसंहार एवं सम्यक् उपसंहार एवं परिदासयोः कः भेदः इति अन्ते किमुक्तं पंक्तिः का पठिता वर्जुदासस्तु तदन्यमात्र संकोचार्थ इति ततो भेदात्। मम तु अन्या एव पंक्तिः दृश्यते, किं कुर्मः? 88வது பிரகரணத்தை கடைசி பங்கி, கடைசி வாக்கியம். पुस्तकमेव अन्यत् जातम्। यथा पुरोडाशं चतुर्धा करोति इति सामान्य प्राप्त चतुर्धा करणम् आग्नेयं चतुर्धा करोति इति विशेषात् आग्नेय पुरोडाश मात्रे संकोच्यते। तन्मात्रे संकोचः इति। पर्युदासस्तु तदन्यमात्र संकोचार्थः इति ततो भेदात्। सम्यक् अर्थः अवगतः वा अधुना? अवगतः। एतावता मध्ये आरब्धः विचारः समाप्तः। मध्ये कः विचारः आरब्धः? उपसंहार एवं पर्युदासयोः कः भेदः इति विचारः मध्ये आरब्धः। नडुल என்ன ஆரம்பிச்சான்னு சொன்னா, உபசம்ஹாரத்துக்கும் பரியுதாசத்துக்கும் என்ன பேதம், ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டு அதற்கு பதில் சொல்லிட்டான். வாஸ்தவிகத்துல நாம எந்த விசாரம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டால், இந்த பரியுதாசகா எங்க நாம ஒத்துக்கிறோம், அதாவது ரெண்டு இடத்துல, ஒண்ணு உபக்கிரமஹா தஸ்ய விரதம் இத்யுபக்கிரமஹா ஒரு ஸ்தலத்துல, அதை தவிர்த்து இன்னொரு இடம் எதுன்னு கேட்டால் விகல்ப பிரசக்தி வரும், அதைத்தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இது விசாரம் மொத்தம் முடிஞ்சிருச்சு. இந்த விசாரம் முடிஞ்சதுல நமக்கு என்ன தெரிஞ்சது? எந்த இடத்துல விகல்பமானது வருமோ, நிஷேதமா எடுத்துட்டால், கடித வாக்கியத்தை நிஷேத வாக்கியமாக எடுத்துட்டால், எந்த இடத்துல விகல்ப பிரசக்தி வருமோ அந்த இடத்துல விகல்ப வாரணம் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்? பரியுதாசத்தை ஒத்துப்போம் அப்படின்னு சொன்னோம். சரியா? இப்போ நமக்கு இந்த இடத்துல அப்படிதான் ஒத்துட்டு இருக்கோம். நானும் யாஜேஷுங்கிறத பரியுதாசத்தை தான் ஒத்துட்டு இருக்கோம். ஏன்னா அப்படி சொல்லலைன்னா என்ன ஆயிடும்? விகல்ப பிரசக்தி வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கா. இதோட அந்த விசாரம் முடிஞ்சிருக்கு. இப்போ இதற்கு அபவாதம் ஒண்ணு சொல்லணும். சில இடத்துல விகல்பம் வந்தாலும் ஒத்துப்போம், வேற வழி இல்லை. நம்மளே பார்த்திருக்கோம். விரீஹிபிர் யஜேதா எவேர் யஜேதா, அங்க விகல்பத்தை ஒத்துக்கிறோம், வேற வழி இல்லை. சரியா? பாருங்க, குத்ரசித் விகல்ப பிரசக்தாவபி அனன்யகத்யா பிரதிஷேத ஆஸ்ரயனம். சில இடங்கள்ல விகல்பம் வந்தாலும் விகல்பத்தை ஒத்துண்டு நாம என்ன பண்றோம்? நிஷேதத்தையே ஒத்துக்கிறோம். யதா நாதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி இத்தியாதோ. இன்னைக்கு நாம இதை பார்க்க வேண்டாம், இதோட நிறுத்திப்போம். இது கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும். நாளைக்கு நாம இந்த விஷயத்தை பார்க்கலாம். அதாவது எந்த இடத்துல விகல்பமானது வந்தாலும் கூட அந்த இடத்துல நாம வேற வழி இல்லாமல் விகல்பத்தையே ஒத்துக்கிறோம். விகல்பத்தை தவிர்ப்பதற்காக பரியுதாசத்தை சொல்றதில்லை அப்படிங்கிற இடத்த நாம நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரः குருதே ஜெய்மினிநயே பிரவேசாயார்த்த